السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று. இந்த ரியாது சாலிஹின் கிதாபருடைய 393ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் வஃபாஇ பில் அஹ்தி வ இன்ஜாஸில் வஅதி என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் வரிசை பிரகாரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 393ஆம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸுகள் மொத்தம் 2 ஹதீஸுகள். அதில் ஒன்றாவது நயவஞ்சகத்தின் 4 குணங்கள் என்ற தலைப்பின் கிழமையும், 2வது ஹதீஸ் நபியின் வாக்குறுதி என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய 2வது ஹதீஸாக இருக்கும். இப்போ இந்த பாடத்தில் மொத்தம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 2வது ஹதீஸ் இன்னும் 690வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு இளமையக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 2வது ஹதீஸாக இருக்கும். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 690வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஒரு கருத்து சுருக்கம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதாவது யாருடைய உள்ளத்தில், யாருடைய செயல்பாடுகளில் ஒரு 4 செயல்பாடுகள், ஒரு 4 குணங்கள் வந்து விடுமோ அவர் ஒரு தனித்த முனாஃபிக்காக ஆகிவிடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இன்னும் சொல்றாங்க, அந்த 4 குணத்தில் இருந்தும் ஒரு குணத்தில் யார் ஆகிவிடுவாரோ, அந்த 4 குணம் ஆக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது 4 குணத்திலிருந்து ஏதாவது ஒரு குணம் யாருடைய செயல்பாடுகளில் அவருடைய உள்ளத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால், அவர் அந்த செயலை விடும் வரையிலும் அவர் நிஃபாக்கத் என்ற குணம் என்பது அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். நிஃபாக்கத்னா நயவஞ்சகத்தன்மை என்ற ஒரு குணம், நயவஞ்சகனுடைய அந்த செயல்பாடுகள் அது அவருடைய குணத்தோடு சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அவன் விடும் வரையிலும், அந்த குணத்தை விட்டு அவன் வெளியேறும் வரையிலும் என்று சிலதாக சொல்லுவாங்க. அந்த 4 குணத்தை படுத்தி சொல்லும் பொழுது, முதலாவது குணம், 1 அவனை நம்பப்படுமானால் அவன் மோசடி செய்வான். 2வது அவன் பேசினால் பொய் பேசக்கூடியவனாக இருப்பான். அவன் வாயில் உண்மைகள் வராது, பொய் மாத்திரமே பேசக்கூடியவனாக இருப்பான். 3வது அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறக்கூடியவனாக இருப்பான். அதை அவன் செய்து முடிக்க மாட்டான், அந்த வாக்குறுதியை முறையாக நிறைவேற்ற மாட்டான். 4வது அவனிடத்தில் யாராவது தர்க்கம் செய்ய போனால், தர்க்கித்துக் கொண்டால் அவன் அதில் வரம்பு மீறக்கூடியவனாக இருப்பான், அளவு மீறி பேசக்கூடியவனாக இருப்பான். அப்போ இதுதான் அந்த 4 குணம். இந்த 4 குணத்திலிருந்து ஒரு குணம் என்பது ஒருவருடைய உள்ளத்தில் இருந்தாலும் கூட, அவருடைய செயல்பாடுகளில் இருந்தாலும் கூட, அவர் நிஃபாக்கத் என்ற தன்மையில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். இப்போ பாருங்க, இந்த ஹதீஸுடைய தர்ஜுமா பார்ப்போம். وعن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما. சையதுனா அப்துல்லா ஆஸ் என்பவருடைய மகனான சையதுனா அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான
சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹுமா அவ்விருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இது யார்? ரெண்டு பேர் யாரு? ஒன்னு இந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அவருடைய பையனான மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இப்ப இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉன், நான்கு காரியம் என்பது, மன் குன்ன ஃபீஹி, யார் அந்த நான்கு காரியத்தில் ஆகிவிடுவாரோ, ஆகிவிட்டாரோ, கான முனாஃபிகன் ஹாலிசன், அவர் ஒரு தனித்த நயவஞ்சகனாக ஆகிவிடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொல்றாங்க, வமன் கானத் ஃபீஹி ஹஸ்லத்தும் மின்ஹுன்ன, இன்னும் யார் எவருடைய அந்த ஒருவரில், அதாவது இன்னும் யார் கானத் ஃபீஹி அந்த ஒருவரில் ஆகிவிடுமோ, ஹஸ்லத்தும் மின்ஹுன்ன, அந்த ஹுன்னவுடைய வமீர் எதை பார்த்து போகுது? அந்த அருபாவனை பார்த்து போகுது. அந்த நான்கு குணம் இருக்குதா இல்லையா? அந்த குணம், அந்த நான்கு குணத்திலிருந்தும் ஒரு குணம் என்பது யாரில் ஆகிவிடுமோ, கானத் ஃபீஹி ஹஸ்லத்தும் மினன் நிஃபாகி, நயவஞ்சக தன்மையிலிருந்தும் ஒரு குணம் என்பது அவரில் ஆகிவிடும். அப்ப யார்கிட்ட அந்த நான்கு குணத்திலிருந்து ஒரு குணம் வந்து விட்டதோ, அவர் நயவஞ்சகம் என்ற அந்த குணம் என்பது அவரை வந்து சேர்ந்து விடும், அவரும் அதை அடைந்து விடுவார். எதுவரையிலும்? ஹத்தா யதஅஹா, அந்த குணத்தை அவர் விடும் வரையிலும். அப்போ அந்த நான்கு குணத்தை அவர் விட்டுட்டான்னு சொன்னா அந்த நிஃபாக்கத் அவரிடத்திலிருந்து போயிடும், நயவஞ்சகத்தன்மை என்பது அவரிடத்திலிருந்து போயிடும். அப்படி விடாமல் அந்த குணத்திலேயே அவர் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னார், அவர் நிஃபாக்கத் என்ற தன்மையில் வாழக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அந்த நான்கையும் விவரிக்கிறாங்க பாருங்க, ஒவ்வொன்றாக விவரிக்கிறாங்க பாருங்க. இத துமின கான, அவனை நம்பப்பட்டால், கான, அவன் மோசடி செய்வான். ஒருவர் அவன் மீது நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கைக்கு அவன் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவனாக, நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியவனாக இருப்பான். அடுத்து இதா ஹத்தஸ, அவன் பேசினால், கதப, அவன் பொய் பேசுவான். அடுத்து இதா ஆஹத, அவன் வாக்குறுதி செய்தால், கதர, அதை அவன் மீறி விடுவான், வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டான். வைதா ஹாசம, அவனிடத்தில் விவாதம் செய்தால், தர்க்கம் செய்தால், ஃபஜர, அவன் அளவு மீறி பேசக்கூடியவனாக இருப்பான். ஃபஜர என்றால் அளவு மீறி பேசுதல், அதாவது வரம்பு மீறி பேசுதல், அந்த அர்த்தத்திற்கெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த நான்கு குணம் தான் அந்த நான்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நான்கும் தான் நிஃபாக்கத் என்ற தன்மையை கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 691வது ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல ஒரு முறை சொன்னார்கள், பஹ்ரைன் என்ற நாட்டிலிருந்து சில பொருட்கள் வரவிருக்குதுமா, அந்த பொருட்கள், அந்த செல்வங்கள் வந்து விட்டால் அதை இவ்வாறு என்று உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன் ஜாபிரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த பொருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த செல்வம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் வரையிலும் வரல, அந்த பொருள் வரவே இல்லை. பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நிகழ்கிறது, அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வருகிறது. அவர்கள் ஆட்சி காலத்தில் அந்த பஹ்ரைனிலிருந்து வரக்கூடிய அந்த செல்வங்கள் வந்தடைகிறது. அப்போ அடைஞ்ச உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே, யாருக்காவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் வாக்குறுதி செய்து கொண்டார்களா, ஏதேனும் கடன் வாங்கி கொண்டார்களா? இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நான் அதை தந்து விடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த அந்த வாக்குறுதியையும் அவர்கள் ஏதாவது கடன் பெற்றிருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது, அப்ப நான் சொன்ன, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணனிடத்துல சொன்ன, சித்திக் நாயகமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பஹ்ரைனிலிருந்து இப்படிப்பட்ட செல்வம் வந்தா உனக்கு இவ்வளவு தரம்பான்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்துல அந்த என்னுடைய கை நிறைய அந்த செல்வத்தை அள்ளி என்னுடைய கையில் வைத்தார்கள். நான் அதை எண்ணி பார்த்தேன். எண்ணி பார்க்கும் பொழுது அதுல 500 இருந்தது.
அப்போ 500 திர்ஹம் என்ற கணக்கில் அது இருந்தது. அப்ப இருந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது போல நீ இன்னும் 2 மடங்கு எடுத்துக்கொள் ஜாபிரே என்று கை நிரம்ப எனக்கு தந்தார்கள். மொத்தம் 500 என்பது 1500 திர்ஹங்களாக மாறியது என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இதுதான் இதனுடைய கருத்து சுருக்கம். இப்ப இதற்கான தர்ஜுமாக்களை பாருங்க. வான் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. கால அவர்கள் சொன்னார்கள், காலலின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், லவ் கத் ஜாஅ மாலுல் பஹரைனி, பஹரைன் நாட்டினுடைய செல்வம் என்பது வந்து விடுமானால், வந்துவிட்டால், திட்டமாக வந்துவிட்டால், கதா அதைதுக, உனக்கு நான் திட்டமாக தந்து விடுகிறேன், வழங்கி விடுகிறேன், ஹாக்கதா வ ஹாக்கதா வ ஹாக்கதா, இவ்வாறெல்லாம் உனக்கு நான் தந்து விடுகிறேன் என்று 3 முறைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னார்கள் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்பொழுது ஃபலம் யஜி மாலுல் பஹரைனி, பஹரைன் நாட்டினுடைய அந்த செல்வம் என்பது வரவில்லை. ஹத்தா குபிலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் வரையிலும் அது வரவில்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் நிகழும் வரையிலும், அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் காலம் வரையிலும் அது வரல. பின்பு ஃபலம்மா ஜாஅ மாலுல் பஹரைனி, பஹரைன் நாட்டினுடைய அந்த செல்வம் என்பது வந்த பொழுது, அமர அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஃபனாதா, இன்னும் அவர்கள் அழைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க, எல்லாத்தையும் அழைச்சு, மன் கான லஹு, யாருக்கு இருக்கின்றது, ஐந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் யாருக்கு இருக்கின்றது, ஐதத்துன், ஒரு வாக்குறுதி என்பது, அவ் அல்லது தைனுன், ஒரு கடன் என்பது யாரிடத்தில் இருக்கின்றதோ, ஃபல்யஅதினா, அவர் நம்மிடத்தில் வரட்டும். அப்ப யாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதியோ இல்ல கடனோ கொடுக்க வேண்டியிருக்கோ, அவங்க நம்ம இடத்துல வாங்கப்பா, வந்தால் ஃபஅதைதுஹு, அவருக்கு நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார்கள். அப்பொழுது வகுல்து லஹு, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் நான் சொன்னேன். யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சொன்னேன், இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலலி, எனக்கு சொன்னார்கள், கதா வ கதா, இவ்வாறெல்லாம் சொன்னார்கள் அபூபக்கரே என்று நான் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தேன். அப்பொழுது ஃபஹசாலி ஹஸியத்தன், ஒரு அள்ளி போடுதலை எனக்கு, அதாவது அவர்கள் அள்ளி போட்டார்கள். திட்டமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை நரம் எனக்கு அள்ளி போட்டார்கள். ஒரு ஹஸியத்துன்னு சொன்னா ஒரு பிடின்னு வச்சுக்கலாம். ஒரு கையை நிறைய வைக்கக்கூடிய ஒரு அள்ளி போடுதல் இருக்குதா இல்லையா, அந்த அள்ளி போடுதலுக்கு தான் ஹஸியத்துன்னு சொல்லுவாங்க. 2 கையால் அள்ளி போடக்கூடிய விஷயம். அப்போ ஒரு அள்ளி போடுதலை எனக்கு அள்ளி போட்டார்கள். அப்போ எனக்கு நிரம்ப கொடுத்தாங்க, கை நிரம்ப கொடுத்தாங்க. நிரம்ப கொடுத்த உடனே ஃபஅதத்துஹா, அவைகளை, அதை நான் எண்ணி பார்த்தேன், எண்ணிக்கொண்டேன். எண்ணி பார்த்த பொழுது ஃபஇதா, அப்பொழுது ஹிய 500, அது 500ஆக இருந்தது. அதுல 500 பொற்காசுகள் இருந்தது, 500 திர்ஹங்கள் இருந்தது. அப்பொழுது ஃபகாலலி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு இன்னும் சொன்னார்கள், குத் மிஸ்லிஹா, இதை போல இன்னும் 2 மடங்கை நீ எடுத்துக்கொள், இது போலவே 2 போல நீ எடுத்துக்கொள். அதாவது இப்ப இவ்வளவு நான் கொடுத்தல உனக்கு அளவு, இந்த 500 போலவே 2 மடங்கை எடுத்துக்கொள்ளப்பா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். அதுபோல நான் எடுத்துக்கொண்டேன். மொத்தம் 500 என்பது 1500ஆக மாறியது என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸ் தான் இந்த வாக்குறுதி சம்பந்தப்பட்ட இந்த வாரத்தில் அமையக்கூடிய இறுதி ஹதீஸாக இருக்கு. அப்ப இதோடு இந்த பாடம் என்பது நிறைவு பெற்று விட்டது. இப்ப அடுத்தபடியாக அடுத்த தலைப்பை பற்றி நம்ம பேசுறோம். வாங்க, 87வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 87வது பாடமாக இருக்கு. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபுல் முஹாஃபலதி அலா மஅதாதஹு மினல் கைரி. அர்த்தம் என்ன பாருங்க, பாபுல் முஹாஃபலதி, பாதுகாக்குதல் என்பதை குறித்த பாடம். அலா மஅதாதஹு மினல் கைரி, நன்மையான காரியங்களிலிருந்தும் தான்
எதை ஆதத்தாக வழக்கமாக ஆக்கினானோ அந்த ஒன்றின் மீது பாதுகாக்குதல், அதாவது தொடர்படியாக விட்டு விடாமல் பேணி பேணி வருதல் என்பதை குறித்த பாடமாக இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா சில காரியங்கள் இருக்கும், நம்முடைய உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய நாடுல இல்ல நம்முடைய வீட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு நன்மையான சில சில என்ன சொல்ல வர சில வழக்கங்கள் இருக்குமா இல்லையா? அந்த வழக்கங்கள் எல்லாம், அந்த ஆதத்துகள் என்னெல்லாம் வழக்கங்கள் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம பேணக்கூடியவர்களாக இருப்போம். சில பேர் வீட்டுக்குள்ள வரும் பொழுதே சலாம் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தன்னுடைய மனைவி மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். உள்ள வராயா, நீ சலாம் சொல்லி கொண்டு வா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு வாப்பா, கதவை 3 முறை தட்டி கொண்டு வாப்பா. இதுவெல்லாம் ஒரு வீட்டினுடைய ஒரு பழக்க வழக்கமாக இருக்கும். அப்படி பழக்கப்படுத்திக் கொள்வார்களா இல்லையா, வழக்கமாக ஆக்கிக் கொள்வார்கள் இல்லையா? அப்ப இது நல்ல ஒரு நன்மையான காரியம் தானே, நன்மையான செயல்பாடுகள் தானே. அப்போ இந்த நன்மையான செயல்பாடுகளை விட்டுவிடக் கூடாது, காலம் முழுவதும் அதை பேண வேண்டும். அப்போ நம்ம செய்யறோம், இப்படி ஒரு ஆதத்தை தொடங்கிட்டு ஒரு வழக்கத்தை தொடங்கிவிட்டு ஒரு 10 நாள் செய்யறோம், ஒரு 20 நாள் செய்யறோம், அதுக்கப்புறம் அந்த ஆதத்தை அந்த வழக்கத்தை நம்ம விட்டுறோம்னு சொன்னா இது கணக்குல வராது. அந்த ஆதத்தை நம்ம தொடங்கிட்டோம்னு சொன்னா ஒரு நன்மையான காரியத்தை செய்யறது மேட்டர் இல்லை, அது பெரிய விஷயம் கிடையாது. அதை எந்த அளவிற்கு தொடர்படியாக செய்கிறோம் என்பதுலதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அப்ப இஸ்திகாமத், இந்த இஸ்லாத்துல ஒரு விஷயத்தை தொடர்படியாக செய்வது, இங்கிலீஷ்ல கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த கன்சிஸ்டன்ஸா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கான பலாபலன் என்பது ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதுதான் அந்த காரியத்துக்கு செய்யக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். அப்ப அப்படி பேணி பாதுகாக்குதல், இந்த முஹாஃபதத் என்பது அந்த அர்த்தத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த பழக்க வழக்கங்களை விடாமல் அதை தொடர்படியாக செய்து வருதல் என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் பண்ணவர்கள் சில ஆயத்துக்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த ஆயத்துக்கான தர்ஜுமாக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னார், إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم என்று அமையக்கூடிய ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன? இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு கூட்டத்தில் இருக்கும் ஒன்றை அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அந்த கூட்டத்தார்கள் தங்களுடைய உள்ளங்களில் இருக்கும் ஒன்றை மாற்றும் வரையிலும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இருக்கும் ஒன்றை மாற்ற மாட்டான் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆயத். ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா அந்த கூட்டத்தார்கள் சில தீய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய காரியங்கள், அதை அவர்கள் மாற்றினால்தான் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றுவான். அப்போ இந்த ஆயத்திற்கான தஃசீர் நமக்கு சொல்லும் பொழுதும் கூட எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னா, ஒருவர் நல்லவராக ஆகிவிட்டால் என்று சொன்னால், நல்லவரானால் அவருக்கு நன்மையை அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்படி அவர் தீமையை தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தண்டனை என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நியமத்து அதாப் என்ற 2 காரியத்தை எழுதுறாங்க. ஒருத்தர் நன்மையே செய்கிறான் என்று சொன்னால், நன்மையான தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் விஷயம், தீய விஷயத்தை எல்லாம் மாற்றி ஒருவர் நன்மையை செய்ய நாடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு பெரும் பெரும் நியமத்துகள் எல்லாம் தருவான். அதுவே அவர் செய்யல, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய காரியத்திலேயே அவர் வாழக்கூடியவராக இருக்கிறான்னு சொன்னா அதற்கான தண்டனை என்பது இந்த உலகத்திலேயும் இருக்கும், மறு உலகத்திலேயும் அவருக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. இந்த ஆயத்திற்கு கீழே ஒரு ஹதீஸ் குதுசியின் நமக்கு எழுதி தருகிறார்கள். அந்த ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னு சொன்னா, என் கட்டளைக்கு எதிராக இருந்து விட்டு என் கட்டளைக்கு திரும்பினால் நான் அவர் தண்டனையை கருணையாக மாற்றி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருவர் இருக்கிறாரு, அல்லாஹ் என்னென்ன கட்டளையை வைத்திருக்கிறானோ அதுக்கெல்லாம் எதிராச்சு நோன்பு பிடிக்கிறது கிடையாது, தொழுகிறது கிடையாது, ஹஜ்ஜி செய்யறது கிடையாது, ஜக்காத்து கொடுக்கறது கிடையாது, எல்லாத்தையும் உதறிவிட்டு ஒருவர் வாழ்கிறார். அவர் வாழக்கூடிய சமயத்துல அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர் அப்படி மாறி அல்லாஹுடைய கட்டளையை பேணி வரக்கூடியவராக அவர் இருந்தாருன்னு சொன்னா, திரும்ப பேணி அவர் நடக்கக்கூடியவராக இருந்தாருன்னு சொன்னா, அவருக்கு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனை எல்லாம் மாற்றி அல்லாஹ் கருணையாக மாற்றி கொடுத்து அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையாக அவருக்கு மாற்றி விடுவான் என்ற ஒரு ஹதீஸ் குதுசையும் இந்த ஆயத்திற்கு கீழாக எழுதுகிறார்கள். அப்ப இதுல இருந்து விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ ஒரு நன்மையான காரியம் என்பது அதில் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம நன்மையான காரியத்தில் நிலையாக செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் அருமையாக விளங்கிக் கொள்ளலாம். அதை தான் சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அர்-ராஅத் 11.
சூரத்து ராதுல 11வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது. அடுத்த ஆயத்தை பாருங்க. வகால தஆலா, இன்னும் அல்லாஹ் தஆலா சொன்னா, ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوة أنكاثا. தர்ஜுமா என்ன? வலா தகூனு, நீங்கள் ஆகிவிடாதீர்கள், கல்லத்தி, ஒருவனை போல, அதாவது ஒருத்தியை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எத்தகைய ஒருத்தியவள்? நகலத் கஸ்லஹா, அவள் தன்னுடைய அந்த நூலை கொண்டு அவள் தைத்துக் கொள்வாள். தன்னுடைய நூலை அவர் சரிவர அவள் தைத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பாள். மின்பாதி கூவத்தின், பின்பு அது நல்லபடியாக நல்ல குவத்தான நிலையில, நல்ல சக்தி பெற்ற நிலையில அது ஆன பொழுது அன்காசன், அதை கிழிக்கக்கூடியவளாக அவள் மாறி விடுவாள். அப்ப தானே அந்த துணிய தச்சுக்கிட்டு அந்த துணி நல்ல ஸ்ட்ராங்கா ஆனதுக்கு அப்புறம் அவளே அதை கிழிச்சிருவா. புரியுதுங்களா லாஜிக்கு? நம்மளே ஒரு விஷயத்தை உருவாக்கி நம்மளே அழிக்கிற மாதிரி. அவ தானே தன்னுடைய துணியை தைத்துக் கொண்ட ஒருவள், அவள் அந்த துணியை தானாகவே கிழித்துக் கொள்வாள். அத்தகைய ஒருவளை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நன்மையான காரியத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா அந்த காரியத்தை நீங்க செய்து கொண்டே இருங்கள், தொடர்படியாக செய்து கொண்டே இருங்கள். அதை கொஞ்ச தூரம் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்து நல்ல நன்மையான காரியம் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா அதை செய்யாம அப்படியே விட்டு, அது எப்படி ஆயிடுன்னு சொன்னா, நீங்க இவ்வளவு காலம் செஞ்சதுக்கான நன்மையே உங்களுக்கு கிடைக்காது. இவ்வளவு காலம் செஞ்சதுக்கான நன்மை, அதற்கான பலாபலனை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள். அப்போ அதான் அல்லாஹ் இது ஒரு ஒப்பீடாக செய்து காட்டி தருகிறான். அப்போ இது போன்ற ஒருத்தியை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதை அல்லாஹ் இதன் மூலம் சொல்லித் தருகிறான். பாருங்க, சூரத்து நஹ்லில 92வது ஆயத்தாக பதிவு செய்யப்படுகிறது இந்த ஆயத். பாருங்க, வல் அன்காசு, அன்காஸ் என்ற வார்த்தையாகிறது ஜம்உ நிக்ஸின், நிக்ஸ் என்பதனுடைய பன்மையாக இருக்கின்றது. அப்ப நிக்ஸினுடைய பன்மை தான் அன்காஸ். அப்போ நிக்ஸின் சொன்னா ஒரு கிளிதல், அன்காசன் சொன்னா பல கிளிதல், கிளியுதல், அழியுதல், இது போன்ற எல்லாத்திற்கும் அன்காஸ் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். வஹுவ, அதுவாகிறது அல் கஸ்லுல் மன்கூது, சொல்றாங்க பாருங்க. மன்கூதுன்னு சொன்னா நெய்யப்பட்டது, அதாவது தைக்கப்பட்டது, தைக்கப்பட்டதை களையுதல். கஸ்லுன்னு சொன்னா களையுதல், அதை களையிறது, அதாவது அதை அவிழ்த்து விடுவது. அப்போ கஸ்லுல் மன்கூத், அப்ப விளங்கிடுச்சுங்களா? இந்த அர்த்தத்தில் வரக்கூடியதாக இருக்கும் சொல்றாங்க. அன்காஸ் என்பது தைக்கப்பட்ட ஒரு ஆடையை அந்த நம்மளே கிழிச்சு அதை நம்மளே அழித்து விடுதல், நம்மளே அதை அவிழ்த்து விடுவது, அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹ் தஆலா சொல்றான், ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون என்பதாக அமையும் ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? வலா யகூனு, அவர்கள் ஆகிவிட வேண்டாம், கல்லதீன, ஒரு கூட்டத்தார்களை போல. எத்தகைய கூட்டத்தார்கள்? ஊத்துல் கிதாப, அவர்களுக்கு வேதம் என்பது வழங்கப்பட்டது, மின் கபலு, இதற்கு முன்னால் வேதம் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டதே, அத்தகைய ஒரு கூட்டத்தார்களை போல அவர்கள் ஆகிவிட வேண்டாம். ஏன்? அமது, அவர்களின் மீது காலம் என்பது நீண்டு விட்டது, நீண்டு விட்டதின் காரணமாக ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய கல்புகள், அவர்களுடைய உள்ளங்கள் என்பது இறுகி விட்டது, கல் நெஞ்சக்காரர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். வகஸீரும் மின்ஹும், இன்னும் அந்த கூட்டத்தார்களில் அதிகமானோர் ஃபாஸிகூன், பாவிகளாகவும் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வேதக்காரர்களை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். அந்த கிறிஸ்துவர்கள், யூதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப வேதம் கொடுக்கப்பட்டவுடனே என்ன ஆச்சு? அவர்கள் இந்த உலகத்தின் மீது அவர்கள் ரொம்ப ஆசை கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள். காலம் அவர்கள் மீது நீண்டதன் காரணமாக இந்த உலகத்தினுடைய ஆசையின் மீது அவர்கள் மூழ்கி கொண்டார்கள், அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். அப்படி ஆகி 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 அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டது. ரஹமத் என்பதே அவர்களுக்கு இல்லை, ஒரு இரக்கம் என்பது கிடையாது, ஒரு கல்நெஞ்சகாரர்களை போல அவர்கள் ஆகிவிட்டார்கள். இன்னும் அவர்களில் அதிகமானோர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவியாகவும் அவர்கள் ஆகிவிட்டார்கள். பாசிக்கூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாவிகளாகவும் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை நமக்கு அருமையாக இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த ஆயத்து கற்பிக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. பாருங்க, அல் ஹதீது 16, சூரத்துல் ஹதீதுல 16வது ஆயத்தாக இந்த ஆயத்து என்பது பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்றாங்க.
இன்னும் ஒரு ஆயத்தை பாருங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فما رعوها حق رعايتها. فما رعوها, அவர்கள் அதை பேணி காக்கவில்லை, பாதுகாக்கவில்லை. ஹக்க ரிஆயத்திஹா, எப்படி அதை பேணி காக்க வேண்டுமோ அதனுடைய உரிமையை அவர்கள் சரியாக பேணி காக்கவில்லை. எப்படி ஒரு காரியத்தை ஒரு பொருளை கொடுத்தா நம்ம எப்படி பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருக்குதா இல்லையா? அந்த முறையை அவர்கள் சரியாக பேணல. எப்படி பாதுகாக்கணும் அப்படி அவர்கள் பேணிக் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த வேதக்காரர்களை பற்றி தொடர்படியாக பேசக்கூடிய ஒரு ஆயத்து தான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை கொடுத்தும் கூட அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய அதை செயல்படுத்தி கொண்டு செயல்பாடில் கொண்டு வந்து அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆனா அப்படி செய்யாம அதை அவர்கள் வேஸ்ட் ஆக்கி விட்டார்கள். என்று சொன்னால் ரியான் சொல்றது ஆடு மேய்க்குதல் இருக்குதா இல்லையா, அதற்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். அப்ப ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு ஆடு மேய்ப்பவன் தன்னுடைய ஆடு என்பது வேலியிலிருந்து வெளியேறிவிடக் கூடாது என்று அவன் எந்த அளவிற்கு பாதுகாப்பான் அந்த ஆட்டை. அப்ப அதோட கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்கிறான், எப்படி ஒரு ஆடு தன்னுடைய மந்தையிலிருந்து வேறு மந்தைக்கு சென்று விடக்கூடாதோ அது போன்ற நம்முடைய உள்ளம் என்பது அது அல்லாஹ்வின் பால் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தாண்டி வேறு ஒரு காரியத்தின் பக்கம் ஈடுபட்டு விடக்கூடாது, தீமையான காரியத்தின் பக்கம் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதை ஒப்பிடும் விதமாக தான் அல்லாஹ் அவுஹா என்ற ஒரு வசனத்தை சொல்லித் தருகிறார், இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லித் தருகிறார். அப்போ அவர்கள் அது போன்ற ஒரு பாதுகாக்குதலை அவர்கள் பாதுகாக்காமல் அவர்கள் கல்நெஞ்சக்காரர்களாகவும் ஃபாசிகீனாகவும் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். பாருங்க, சூரத்துல் ஹதீதுல 27வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த வாரத்துல நம்ம இந்த 2வது ஹதீஸு, இந்த 3வது ஹதீஸையும் பின்பு இந்த பாபுல் முஹாஃபலா என்ற இந்த வாரத்தில் குறித்த முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த அனைத்து ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்களை எல்லாம் பார்த்து இந்த வாரத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய 1வது ஹதீஸ், இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்கள், அதனுடைய விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.